அவரை கட்சியை விட்டு நீக்குகின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சு கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த 18 எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா? அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாலையிலிருந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா? அதிமுக கட்சியை இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை. அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரணும்னா செங்கோட்டையன் வந்து ஓகே பண்ணதுதான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்குகின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை. அதான் நான் ஹோட்டலை விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்ப அதான் சொன்னேன். காரணம் அவர் ஒன்னும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல. எல்லாரையும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. எங்களையும் அவர் தொலைபேசியில பேசுறப்பெல்லாம் எந்த மனமாச்சரியம் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர். அன்றைக்கு கூட பசும்பொ நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மதங்களை, பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிற இடம். 3 நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமாக இருக்கும். நம்ம மதுரை மாநகரே 3 நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் கூட நான் பல முறை வந்திருக்கேன். நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் அது. நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழ்வாகவே நாங்கள் அதை பார்க்கல. உங்களுக்கு கூட தெரியும், அண்ணன் ஓபிஎஸும் அவர் ஒன்றா வந்தாங்க. நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து அங்கே நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம். நீங்கள் கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசலை. நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவும் அரசியலை செய்யல. நான் கூட அரசியல் ரீதியாக அவங்க கேள்விகள் பதில் சொன்னேன். பழனிசாமி சொல்லுவாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி விநாச கால விபரீத புத்தி மாதிரி ஏற்கனவே புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போது எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் இரட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்தால் போதுன்னு கங்கார் இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சு கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. குரங்கு கையில சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால, பதவி வெறியால, யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுகிறார்கள் பயத்தில் 21 எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, அவர் செங்கோட்டையன் அண்ணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க. ஈவன் எங்க சித்தியும் பார்த்து சொல்றாரு, அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதா எனக்கு தெரியல. எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, சித்தியும். ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா 21 தேர்தலாக இருக்கட்டும், அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்னு தெரியும். என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால், அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் 40 பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். எனக்கு ஆனால் தெரியும் பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க முடியும். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது. அந்த தான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும். இருந்தாலும் அரசியல்ல என்னை விட அனுபவம் மிக்கவர்கள், பெரியவர்கள்,
திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன். 1% சான்ஸ் இருக்கு நடந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன். அப்புறம் பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தேன். என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும்? அவர் ஆட்சி பொறுப்புல உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த 18 எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா? அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாலையிலிருந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா? அவரை ஆட்சியில அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள். அம்மா அவர்களை சேர்த்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்தில் அவர் இருந்த காரணத்தினால் அவர் அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க. இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அது போல பல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலாம் ஏறி போத்தாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. பழனிசாமியை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு 122 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த என்னை அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துரோகியா? நாங்கள் துரோகிகளா? அம்மாவின் பாதையிலிருந்து விலகிச் செல்கிறார். அதனாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம். இன்னைக்கு உண்மைதானே? புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்ட திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனோபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது தமிழ்நாட்டு மக்கள், அது குறிப்பா அரசியலை எல்லாம் தாண்டி பசும்பன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம். அங்கே எல்லோரும் ஜாதி மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம். உங்களுக்கு அந்த 3 நாட்கள் அங்க திருவிழாவாக இருக்கும். அங்க வராத அரசியல் கட்சியே இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் எல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பொன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்கு நாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் KS அவர்களை தகுதியில்லாத பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கே தகுதி இல்லாதவர் செய்திருக்கிறார். இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், இங்க ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார். நீங்க உங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலே பசும்பொண்ணுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் தான் நான் சொன்னேன். அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார். இதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் எப்படி 23 தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட 104 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களோ அதைவிட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார். காரணம், செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அதிமுகங்கிற கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும்.
திமுகவுக்கு பி டீம்னு எங்களை சொல்றாரு பழனிசாமி. 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி. அவர் தான் பி டீம். இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்றாரா பாஜகவுக்கு, எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்லி மோடிக்கு. 24 பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல, அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா. அந்த 24 தேர்தலில் 39 தொகுதிகளிலேயும் திமுக வெற்றிக்கு வழிவகுக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள், டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போன்று குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் 3வது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் 4வது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார். அவருக்கு இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. சார், கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா? புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி விதிகளை, அதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம், அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி. பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்திவிட்டு, ஆனால் பொதுச் செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பற்றி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு. அம்மா அவர்கள் என்ன நீக்கினார்கள், இதுதான் என்ன புதுசா கேட்கறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார். அப்ப அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி. அதனால உங்க கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது. நாங்க எதுவுமே பண்ண வேணாம். எடப்பாடியே தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது. இதுக்கு யாருமே தேவையில்லை. அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும். அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் OPS அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம். அதுதான் நடக்க போகுது. நீங்க பாருங்க.